ஓவர்வியூவில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து மொத்தம் 25 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி கேசஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி 13 பார்ட் 1ல் பார்த்துட்டோம். 14லேருந்து 20 அப் டு 25 வரைக்கும் இந்த பார்ட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பசில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே நான் வந்துட்டு இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுருக்கேன் டெக்ஸ்ட்டில். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் இது ஓப்பன் பண்ணால் போதும். ஒவ்வொரு தடவையும் அந்த ஆன்சர்ஸு கொஷின்ஸ் ரெண்டையும் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதையும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ நம்ம 14th பாயிண்ட்டுக்கு போகலாம். Arvind had made a cash payments of rupees 20,000 on 1st December from Walish for purchase stationery items. அதாவது அரவிந்த் யார்? ஆகாஷோட பிஸ்னஸ், அதாவது நெப்யூ, ஆகாஷோட அண்ணன் பையன். 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க பூனேயில். இவருக்கு அரவிந்த் பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கிறதுக்காக 20,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. கேஷாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ரிமைனிங் அவர் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. ஆனால் அது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்கல் மோட், ஆன்லைனில் தான் பே பண்ணி வாங்கியிருக்காரு. இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா இது டிடக்ஷன்ஸ்க்கு எலிஜிபிளா? பிஸ்னஸ் இன்கம் கீழே பிஸ்னஸ் இன்கம் கண்டுபிடிக்கும் போது நான் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் 20,000 ரூபாய்க்கு வாங்கினது நான் வந்து டிடக்ஷனாக அவைல் பண்ணிக்கலாமா, எலிஜிபிள் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. செக்ஷன் 40A3க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் பேமெண்ட்ஸுங்கிறது 10,000 தாண்டி போகக்கூடாது. 10,000 தாண்டி போச்சுன்னா ஃபுல் அமௌண்ட்டுமே டேக்ஸபிள். இப்போது கிஃப்ட்டில் பார்த்தோம்ல, கிஃப்ட்டில் எப்படி ஒரு 5,000 தாண்டிச்சுன்னா மீதி இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டுமே டேக்ஸபிள். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டுமே டேக்ஸபிள். இப்போது 20,000 இருக்குது, 10,000 தாண்டிடுச்சு, ஃபுல் அமௌண்ட் எவ்வளோ? 20,000மே டேக்ஸபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 15th பாயிண்ட்டு. அரவிந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபர்னிச்சர் வாங்குறாரு 10 லட்சம் ரூபாய். அதோட வேல்யூ அவரோட பிஸ்னஸ் பர்மசஸ்க்காக அவர் வாங்குறாரு. அரவிந்துக்கு என்ன டவுட் அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் த ஃபர்னிச்சர் வந்துட்டு நான் பிஸ்னஸ் இன்கம் கண்டுபிடிக்கும் போது டிடக்ஷனாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. 2 கொஷின் இருக்குது அவருக்கு. அப்படி எடுத்துக்க முடியும், என்னால் அப்படி டிடக்ஷனாக எடுத்துக்க முடியும் அப்படின்னா எப்படி வரும், அப்படி எடுத்துக்க முடியலாம் எந்த மாதிரி வரும், அப்படி ஏன் எடுத்துக்க முடியாதுன்னு கேட்குறாரு. 2வது கொஷின் பார்த்தீங்கன்னா would he entitled to any other deduction in respect of the same? இதே கேஸில் அவர் வேறு ஏதாவது, இப்போது இதில் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியாது, ஓகே, வேறு எதுனாவது அதர் டிடக்ஷன்ஸ் ஏதாவது எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செக்ஷன் 37 and 32 படி பார்க்கலாம். செக்ஷன் 37 படி he cannot do since he is capital expenditure. இது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரைட்டாக? ஃபர்னிச்சருங்கிறது ஒரு பிஸ்னஸ் ப்ரமிஸஸ்க்காக வாங்கினது. ஸோ இது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதுக்கு எந்த ஒரு டிடக்ஷன்ஸும் அலவுடு கிடையாது. சரி, இது வேறு ஏதாவது டிடக்ஷன்ஸ் இவருக்கு அலவுடான்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு வேணால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேறு டிடக்ஷன்ஸ் அலவுடு இருக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஃபர்னிச்சருங்கிறது ஒரு அசட், ரைட்டாக? அந்த அசட்டோட வேல்யூ, அந்த அசட்டுக்கு எவ்வளோ டேஸ் வாங்கி எவ்வளோ டேஸ் ஆச்சுன்னு பார்ப்போம். மோர் தென் 180 டேஸாக இருந்தால் ஃபுல் டெப்ரிசியேஷன், அதாவது 10% வந்து அப்படியே பல்காக கொடுத்துருவாங்க. ஒருவேளை லெஸ் தென் 180 டேஸாக இருந்ததுன்னா அந்த 10%ல் ஹாஃப் டெப்ரிசியேஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இவரோட ஃபர்னிச்சர் வேல்யூ எவ்வளோ? 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 அசம்ஷன் எடுக்கிறோம். ஃபஸ்ட் அசம்ஷன் மோர் தென் 180 டேஸ். மோர் தென் 180 டேஸ்ன்னு எடுத்தோம்னா 10 லட்சம் ரூபாய்க்கு 10% போடுங்க, 1 lakh rupees கிடைக்கும். இது ஃபுல் டெப்ரிசியேஷன் ஃபார் 10%. இது அப்படியே போட்டுருவோம். இப்போ லெஸ் தென் 180 டேஸ்க்கு கால்குலேட் பண்ணலாமா? லெஸ் தென் 180 டேஸ்க்கு என்ன சொன்னோம்? ஆஃப் த டெப்ரிசியேஷன். மேலே கண்டுபிடிச்சதுல ஆஃப். அப்போனா 1 lakhல 50% எவ்வளோ? 50,000 rupees. அதுதான் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஓகேங்களா? லெஸ் தென் 180 டேஸாக இருந்தால் ஆஃப் டெப்ரிசியேஷன், மோர் தென் 180 டேஸாக இருந்தால் 10% ஃபுல் டெப்ரிசியேஷன் கொடுத்துருவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அரவிந்த் ரெக்கவர்டு 40,000 ஃப்ரம் பல்ராம். அதாவது இவர் வந்து ஒரு பேட்ஸ்ன்னு சொல்லிட்டு பல்ராம்னு ஒருத்தரை இவரோட அக்கௌண்ட்டில் புக் பண்ணிட்டாரு. எவ்வளோ? 60,000 rupees புக் பண்ணியிருந்தாரு. அதில் 40,000 அவர் பல்ராம் வந்து திரும்ப கொடுத்துட்டாராமா இந்த வருஷத்தில். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு நம்ம எப்படி ரிட்டர்ன் ஆஃப் பண்ணுவோம்? அவருக்கு என்ன டவுட் அப்படின்னா அந்த பேடட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆஃப் வந்துட்டு எப்படி ரெக்கவர் பண்ணுறது, எப்படி இந்த அக்கௌண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இவரோட அக்கௌண்ட்டில் பேடட்ஸோட செக்ஷன் பார்த்தோன்னா 36 சப்செக்ஷன் 1. இந்த செக்ஷன் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேடட்ஸ்க்கு டிடக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பேடட்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ ஹோல் 60,000 நீங்கள் அப்படியே போட்டிருக்கீங்கன்னா ஹோல் 60,000மே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால்
ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அந்த பேட் டெட்ஸு நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த டெட்ஸோட அமௌண்ட்டு வந்து நம்மளை அக்கௌண்ட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஸ்னஸில் அது நடந்திருக்கணும், நம்ம அவருக்கு சேல் பண்ணியிருக்கணும், கடனுக்கு விற்றுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பேட் டெட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அமௌண்ட் போடுவோம். அப்போ தான் அவருக்கு வந்து நம்ம பேட் டெட்ஸ்ன்னு அக்கௌண்ட் பண்ணுவோம். அப்போ தான் அவருக்கு வந்து டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா 60,000 rupees ரிட்டன் ஆஃப் பண்ணியிருக்கோம். பேட் டெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டன் ஆஃப் பண்ணிட்டு டிடக்ஷன்ஸாக கிளைம் பண்ணிட்டோம். ஆனால் அந்த 40,000 rupees இருக்குல்ல, அது ரெக்கார்ட் பண்ணல, அது வந்து டாக்ஸபிள் ஆகிடும். நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம்னா, அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டோம்னா டாக்ஸபிள் ஆகிடும். இப்போ இன்கேஸ் இங்கே 40,000 மேலே 30,000 ரிசீவ் பண்ண என்ன ஆகும், 30,000 டாக்ஸபிள் ஆகும். அதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அரவிந்த் received 25 lakhs turnover in his cash during the year. The remaining amount was received. இவரோட பிஸ்னஸ் ப்ரமிசஸில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ அவுட் த இயர், இந்த வருஷத்தில் அவர் 25 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் வந்து கேஷாக ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இப்போது இவருக்கு கேஷாக ரிசீவ் பண்ணுறதுனால டேக்ஸ் ஆடிட்னு ஒரு விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும். டேக்ஸ் ஆடிட்டில் 2 வகை இருக்குது. ஒன்று ப்ரெசம்டிவ் ஸ்கீமை அப் பண்ணால் ஒரு மாதிரி, ப்ரெசம்டிவ் ஸ்கீமை அப் பண்ணலன்னா ஒரு மாதிரி. டேக்ஸ் ஆடிட்டில் நிறையா இருக்குங்க. நான் சொல்கிறது இந்த கேஸ்க்கு தகுந்த மாதிரி 2 வகை. ஒன்று ப்ரெசம்டிவ் ஸ்கீமுக்கு அப் பண்ண மாதிரி, ஒன்று ப்ரெசம்டிவ் ஸ்கீமுக்கு அப் பண்ணலைன்னா எப்படி இருக்கும். இது வந்து ப்ரெசம்டிவ் ஸ்கீம் ஆப்ட் ஆகலை அப்படின்னா இந்த மேலே இருக்குது. ஓகேங்களா? என்னென்னா டோட்டல் சேல்ஸ், டேர்ன் ஓவர், கிராஸ் ரெசிப்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கோடியை தாண்டி இருக்கணும். ஓகேங்களா? இவனோட டேர்ன் ஓவர் 1 கோடி தாண்டிருச்சா பாருங்கள். ஃபஸ்ட் இந்த கேஸில் பார்த்தோம்ல 2.5 crore, ப்ரீவியஸ் இயர் 23-24 2.50 கோடி ரூபாய் இவர் வந்து டேர்ன் ஓவர் எடுத்திருக்காரு. நம்மளோட த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் என்ன, 1 கோடியிலேருந்து 10 கோடிக்குள்ளே இருந்தால் டேக்ஸ் ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறது த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, கிராஸ் ரெசிப்ட்ஸ் வந்து 5% கம்மியாக இருக்கணும், 5% தாண்டக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இவரோட டேர்ன் ஓவர் வந்து 1 கோடி தாண்டிடுச்சு. ஓகே, இந்த கேட்டகரிக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க. இவங்களோட கிராஸ் ரெசிப்ட்ஸ் 5%குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2.50 crores போட்டுட்டு அதுக்கு 5% செக் பண்ணுறோம். 12,50,000 வருது. ஆனால் இவரோட கிராஸ் ரெசிப்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, கேஷாக வாங்கினது 25 லட்சம் வாங்கியிருக்காரு. நமக்கு 12 லட்சம் இருந்தால் தான், 12,50,000 இருந்தால் தான் கிராஸ் ரெசிப்ட்ஸ் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளேயே வரும். ஆனால் இவங்க வந்துட்டு அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ நாட் அப்ளிகபிள் டு ஹிம், இவனுக்கு டேக்ஸ் ஆடிட் வந்து அப்ளிகபிள் ஆகாது அண்டர் த செக்ஷன் 44AB கீழே. ஓகேங்களா? நெக்ஸ்ட், he wants to declare profits on presumptive basis. நம்ம அதில் சொன்ன மாதிரி presumptive இல்லாமல் இப்படி ஒன்று presumptive ஸ்கீம் படி பார்த்தோம் அப்படின்னா அவனோட டேர்ன் ஓவர் 2 கோடிக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா அவனுக்கு டேக்ஸ் ஆடிட் தேவை கிடையாது. ஆனால் இவன் வந்து 2 கோடி தாண்டிட்டான், 2.5 crore மேலே பார்த்தோம் இல்லையா. ஸோ இவனுக்கு டேக்ஸ் ஆடிட் வரும். டேக்ஸ் ஆடிட்னா அந்த but not applicable to him since the aggregate cash receipts of 25 lakhs. ஓகே, இவனுக்கும் டேக்ஸ் ஆடிட் வரும்னு பார்த்துட்டோம். ஆனால் கிராஸ் ரெசிப்ட்ஸ் வந்து 5%குள்ளே இருக்கணும், அதுதான் கண்டிஷன். ஆனால் இவரோட கிராஸ் ரெசிப்ட்ஸ் 12,50,000 தாண்டிடுச்சு, அதாவது 10% இருக்குது. 5% தான் இருக்கிற வேண்டிய இடத்துல 10% இருக்குது. ஸோ இவன் வந்து டேக்ஸ் ஆடிட்குள்ளே வரமாட்டான். 44ADக்குள்ளேயும் நாட் அப்ளிகபிள் ஆகிடுவான். ஓகேங்களா? சிம்பிள் கான்செப்ட்டுங்க. அதாவது 44AB வரணும் அப்படின்னா, டேக்ஸ் ஆடிட்குள்ளே வரணும் அப்படின்னா அவனோட டேர்ன் ஓவர் வந்து 1 கோடியிலேருந்து 10 கோடிக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி கிராஸ் ரெசிப்ட்ஸ் வந்து 5% தாண்டி இருக்கக்கூடாது. அதே தான் இங்கே ப்ரெசம்டிவ் பேசிஸ்க்கும் டேர்ன் ஓவர் 2 கோடி கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் டேக்ஸ் ஆடிட்குள்ளே வந்துடுவான். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன, கிராஸ் ரெசிப்ட்ஸ் 5% தாண்டக்கூடாது. ஆனால் இந்த 2 கேஸ்லேயுமே என்னோட கிராஸ் ரெசிப்ட்ஸ் 5% தாண்டின காரணத்தினால இவன் டேக்ஸ் ஆடிட்குள்ளே வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்ஸ் ஆடிட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ஒரு ஆடிட்டர் வந்து டேக்ஸ் ஆடிட்டர் தான் வந்து அதை வந்து ஆடிட் பண்ண முடியும். மற்றவங்க யாருமே வந்துட்டு நார்மலாக ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் மட்டும்தான் இது பண்ண, நார்மலாக ஆடிட்டர்னு சொல்லிட்டு இருக்கவங்க யாரும் பண்ண முடியாது. ஒரு சில பிகாம் சிஎல்லாம் முடிச்சுட்டு கூட ஆடிட்டர்னு சொல்லி போட்டுப்பாங்க, நான் அவங்களாம் பண்ண முடியாது. டேக்ஸ் ஆடிட்லாம் பார்த்தோன்னா ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் வேல்யூ பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு தனியாக புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், தனியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த கேஸ்க்கு டேக்ஸ் ஆடிட் நமக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதும்.
நெக்ஸ்ட் ஆகாஷோட ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ஃப்ளாட்டை வந்து சேல் பண்ணுறாரு பரோடாவில். ஓகேங்களா, அந்த சேல் பண்ணதுனால அவருக்கு ஒரு 40 லட்ச ரூபா கிடச்சிருக்கு. அந்த 40 லட்சத்தை மறுபடியும் ஒரு கேபிட்டல் கெயின்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாமா, அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பீங்களா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் படி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, to investments of capital gain he need not to pay capital gain tax. ஒருவேளை அப்படி இவரோட ஃப்ளாட்டை ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்டை சேல் பண்ணுறாரு, சேல் பண்ணனால 40 லட்ச ரூபா வருது. அந்த 40 லட்சத்தை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணால் இவருக்கு வந்துட்டு டாக்ஸபிலிட்டிக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ்குள்ளே வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எக்ஸம்டட் ஆயிடுவேனா கேபிட்டல் கெயின் படி அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இவர் ஏன் அப்படி கேட்குறாரு அப்படின்னா, நார்மலாகவே ஒரு கேபிட்டல் கெயின் அசட்ஸுங்கிறது 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஒன்று லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா நீங்கள் அந்த அசட்டை வாங்கி 24 மாதத்துக்குள்ளே இருந்ததுன்னா அது ஷார்ட் டேர்ம். 24 மாதத்துக்கு, அதாவது 2 வருஷத்தை தாண்டிடுச்சுன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேங்களா, இப்போது அந்த அசட்டை விற்றதுனால எனக்கு வரது வந்து 24 மாதத்துக்குள்ளே இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி எக்ஸப்ஷன் கேசஸ் வரும். 24 மந்த்ஸ், அதாவது 2 இயர்ஸை தாண்டிடுச்சுன்னா அது லாங் டேர்முக்கு ஒரு மாதிரி வரும். இவருக்கு என்ன கேட்குறாரு அப்படின்னா, அந்த மாதிரி எனக்கு எக்ஸப்ஷன் இருக்கா, எனக்கு வந்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவருக்கு நம்ம 2 கேட்டகரியிலும் போட போகிறோம். ஒன்று லெஸ் தென் 2 இயர்ஸ், இன்னொன்று மோர் தென் 2 இயர்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது மோர் தென் 2 இயர்ஸ்க்கு போட போகிறோம். அண்டர் செக்ஷன் 54 and 54 EC கீழே பார்க்கலாம் இவருக்கு எந்த மாதிரியான டிடக்ஷன்ஸ் வரும்ன்ட்டு. இது ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது மோர் தென் 2 இயர்ஸ். 2 இயர்ஸை தாண்டிடுச்சு அப்படின்னா இவருக்கு எந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வரும்னா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததில்ல, அதாவது அந்த ஃப்ளாட் ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்டை வித் டேட் அந்த தான் ட்ரான்ஸ்ஃபர்னால் விற்கிறது. அந்த சேல் ஆனதுலேருந்து 1 இயர்லேருந்து 2 இயர்க்குள்ளே இவர் இன்னொரு கேபிட்டல் கெயினில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, இன்னொரு கேபிட்டல் கெயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 3 இயர்ஸ்க்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபஸ்ட்டு பண்ண ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்டோட கேபிட்டல் கெயின் இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலாக இதை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி இல்லை, அப்படி பண்ண முடியல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக இவருக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்னென்னா, பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த 40 lakhs rupees-ஐ ஃபுல்லையுமே பாண்டில் RECL ஆர் NHAI பாண்டில் நீங்கள் வந்து வித்தின் 6 months-குள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸப்ஷன் கேட்டகரிக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது மோர் தென் 24 months, அதாவது 2 இயர்ஸ் தாண்டிச்சுன்னா. ஒருவேளை 2 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸப்ஷன் வரும்னா, எந்த ஒரு டிடக்ஷனும் கிடையாது, எந்த ஒரு டாக்ஸபிள் பெனிஃபிட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 54 ECக்கு கீழே எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. கீதா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கீதாவோட அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணிக்காங்கன்னா இவங்களுக்கு 80 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஜுவல்லரிஸ் கொடுத்துருக்காங்க. அட் த டைம் ஆஃப் வெட்டிங், அதாவது வரதட்சணை ஏதோ கொடுத்துருப்பாங்க போல் கீதாவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கீதா என்ன பண்ணிட்டா, அதை வந்து சேல் பண்ணிட்டான். 80 லட்சத்தையும் சேல் பண்ணிட்டா. அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, அது என் பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்தது தானே, ரிலேட்டிவ்க்குள்ளே கிஃப்ட் கொடுத்தா அது வந்து இது கிடையாது தானே, ஸோ அப்போ நான் டாக்ஸபிலிட்டிக்குள்ளே வராது தானே, அப்போ நான் டாக்ஸபிலிட்டிக்குள்ளே கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் ஹேஸ் பி கம்ப்யூட்டர் டேக்கிங் த காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் ஆர் நில். பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்ததுனால எனக்கு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் நில்லு தானே, ஸோ நான் சொல்கிற கான்செப்ட் கரெக்டு தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு கான்செப்ட் சொல்கிறாங்க கீதா. என்னென்னா, கேபிட்டல் கெயின் இப்போ நான் விற்றனா ஜுவல்லரி விற்றனா அது கேபிட்டல் கெயின்குள்ளே தான் வரும். ஸோ இது எக்ஸம்டடா, இல்லை எனக்கு எதாவது கெயின் வந்தால் அதுக்கு எந்த மாதிரி நீங்கள் போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருவேளை அந்த கெயினை வச்சுட்டு நான் ஏதாவது ரெசிடியல் அப்பார்ட்மெண்ட் ஏதாவது வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி கேசஸ் போடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் யூ ஷுட் பி do in the meanwhile be eligible for exemption the capital gain. அதே மாதிரி ஒருவேளை அந்த கேபிட்டல் கெயின் இப்போ ஜுவல்லரி விற்று வர காசை வச்சு ஒரு ரெசிடியல் அப்பார்ட்மெண்ட் வாங்கினா எந்த மாதிரி கேஸு. ரெண்டாவது, மூணாவது எப்படின்னா வாங்கிறது டிலே ஆகி வாங்கினா எந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸு, ஜுவல்லரியே விற்றுட்டாங்க, 80 லட்ச ரூபாய் வந்திருக்கு. வந்ததில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒப்பீனியன் இந்த கேபிட்டல் கெயின் சேல் ஆஃப் ஜுவல்லரி ரிசீவ்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ், ஸோ கம்ப்யூட் டேக்கிங் த காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் கேட்குறாங்க. காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் தான் பர்ச்சேஸ் பண்ணப்போ இருந்த காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. பர்ச்சேஸ் பண்ணப்போ இருந்த காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கேபிட்டல் கெயினில் நார்மலாக கேபிட்டல் கெயினில் எப்படி பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட் கண்டுபிடிப்போன்னா 1/4/2001
முன்னாடி இருந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா எஃப்எம்பி வேல்யூன்னு ஒன்று எடுப்போம், அதாவது ஃபேர் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு ஒன்று எடுப்போம். அது சம்மிலேயே கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை 1/4/2001 அப்புறமா நம்ம அதை வாங்கியிருந்தோம், பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் அக்வசேஷன் எடுப்போம். ஓகேங்களா? காஸ்ட் ஆஃப் அக்வசேஷன் என்ன? பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட்டு. இப்போ நான் அந்த ஜுவல்லரி 80 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, ஆனால் அப்போ அவங்க வாங்கும்போது ஒரு 40 லட்சம்னா அதுதான் காஸ்ட் ஆஃப் அக்வசேஷன். ஓகேங்களா? இதே 1/4/2000 முன்னாடி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மார்க்கெட்டில் அவங்க வாங்கினது 40 லட்ச ரூபாய் இருந்தாலும் மார்க்கெட்டில் ஒரு 45 லட்ச ரூபாய்க்கு விற்றுதுன்னா அந்த மார்க்கெட் ப்ரைஸ் தான் எடுத்துப்போம். ஓகேங்களா? பிஃபோர் 1/4/2001 எஃப்எம்பி, ஆஃப்டர் 1/4/2001 காஸ்ட் ஆஃப் அக்வசேஷன். ஓகேங்களா? இப்போ காஸ்ட் ஆஃப் அக்வசேஷன் ப்ரைஸ் கிடச்சிச்சு. ரெண்டாவது இவங்க என்ன கேட்குறாங்க? எக்ஸப்ஷன் என்ன? கேபிட்டல் கெயின் இப்போ ஜுவல்லரி விற்று 80 லட்ச ரூபாய் வந்திருக்கு, அது எக்ஸப்ஷன் ஆகும்னா நான் இன்னொரு கேபிட்டல் கெயின், அதாவது இன்னொரு ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணால் எனக்கு கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அண்டர் செக்ஷன் 54F படி நாம் இவங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறோம் அப்படின்னா, entitled to deduction under in respect of the entire capital gain, she invests the net consideration the purchase of a residential apartment in India. If she invests only in the capital gain, be entitled to proportionate divisions under section 54F. இவங்க ஜுவல்லரி விற்று வர்றது ஒரு கேபிட்டல் கெயின் அசெட். ஓகேங்களா? இது ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேங்களா? என்டையர் கேபிட்டல் கெயினையும் ஃபுல் கேபிட்டல் கெயினையும் அவங்க வந்துட்டு ரெசிடியல் அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு பார்ட்டு கிடையாதுங்க, டோட்டல் ஃபுல் அமௌண்ட் 80 லட்சம் வந்திருக்குன்னா அந்த டோட்டல் 80 லட்சத்தையும் ரெசிடியல் அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அவங்க ஒரு வேலை போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி ஃபுல்லாக டிடெக்ட் பண்ண மாட்டோம், ப்ரப்போர்ஷனேட் டிடக்ஷன்ஸ் தான் நம்ம அலோவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரியில் என்ன சொல்கிறாங்க? சரி, ஓகே, அந்த பொண்ணு கேபிட்டல் கெயின் ஏதோ ஒரு ஜுவல்லரி விற்றுருக்கு, 80 லட்ச ரூபாய் கிடச்சிருக்கு, அதை வச்சு ரெசிடியல் அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு எக்ஸம்ஷனான்னு கேட்டால் ஆமாம், ஒரு பார்ஷியல் ப்ரப்போர்ஷனேட் டிடக்ஷன் எக்ஸம்ஷன் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு ஒரு வேளை லேட்டாக, நீங்கள் என்ன சொன்னீங்க, 1 year to 2 year பர்ச்சேஸ் பண்ண சொன்னீங்க, ஆனால் இந்த பொண்ணு லேட்டாக பர்ச்சேஸ் பண்ணுது அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எக்ஸம்ஷனும் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கொடுக்கலாம், ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த பொண்ணு அந்த கன்சிட்ரேஷன் அமௌண்ட்டை கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீமில் பிஃபோர் த டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் டேட், அதாவது நம்ம இன்கம் டேக்ஸுக்கு ஃபைல் பண்ணுறோம்ல, அதாவது டேக்ஸ் பே பண்ணுறோம்ல, அந்த கால்குலேஷன்ஸ் எடுக்கிறோம், அந்த கால்குலேஷன் எடுத்து டேக்ஸ் பே பண்ணுறோம்ல, அந்த ஃபைலிங் டேட்டுக்கு டியூ டேட்டுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீமில் அந்த 80 லட்சம் ரூபாயும் போட்டு வச்சிடணும். நம்ம கையில் வச்சிருந்து செலவு பண்ணிவிட்டு அப்புறம் யார்ட்டையா கொடுத்து வட்டிக்கிட்டு ஒரு 6 மாதம் கழித்து வாங்கி அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் விடுறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. டைரெக்டாக விற்றதை கொண்டு போய் பிஃபோர் த டேட் ஆஃப் ஃபைலிங் இன்கம் டேக்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிட்டர்னுக்கு முன்னாடி நம்ம அந்த அக்கௌண்ட் ஸ்கீமில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை தாராளமாக எடுத்து நம்ம அதை இன்னொரு ரெசிடியல் அப்பார்ட்மெண்ட் வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம எலிஜிபிளாகவும் இருப்போம் டிடக்ஷன்ஸ்க்கு. பாயிண்ட் நம்பர் 20. ஆகாஷ் ட்ரான்ஸ்ஃபர் த லிஸ்டட் ஷேர்ஸ் ஆஃப் XY லிமிடெட். அதாவது இவர் XY லிமிடெடில் ஒரு ஷேர்ஸ் வாங்கியிருக்காருங்க. ஓகேங்களா? இவர் வாங்கும்போது அதோட ப்ரைஸ் 2020 வாங்கியிருக்காரு. அதோட ப்ரைஸ் வந்து 12 லட்ச ரூபா. ஆனால் இவர் இப்போ விற்கும் போது அதோட ப்ரைஸ் வந்து 20 லட்ச ரூபா. ஓகேங்களா? ஸோ இது ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல். இவர் 2020 வாங்கியிருக்காரு, 2023 தான் விற்கிறாரு. அப்போ 2 வருஷத்தை தாண்டிருச்சு. ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினால் அவருக்கு நம்ம எவ்வளோ கேபிட்டல் கெயின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். 12 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 20 லட்ச ரூபாய்க்கு விற்றா 8 லட்ச ரூபாய் லாபம். ரைட்டுங்களா? அந்த 8 லட்ச ரூபாய் லாபம் இருக்கு இல்லையா, இது வந்து மோர் தென் 12 months அப்படிங்கிறதுனால இவருக்கு என்ன மாதிரி டாக்ஸஸ் எடுப்போம்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 8 லட்ச ரூபாய். ஆனால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்குன்னு பார்த்தோன்னா 1 lakh தான் லிமிட்டு. அதை தாண்டி போகும்போது மீதி இருக்கிறத டேக்ஸாக மாற்றிடுவோம். ஆக்சுவல் மைனஸ் எக்ஸம்ஷன் இஸ் ஈக்குவல் டாக்ஸபிள் போட்டால் அதே தான். இங்கே ஆக்சுவல் வந்து 8 lakhs, எக்ஸம்ஷன் 1 lakhs, டாக்ஸபிள் வந்து 7 lakhs. இப்போ மீதி இருக்கிற 7 lakhs மட்டும் தான் நம்ம டேக்ஸ் பே பண்ணோம். அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. எப்படின்னா, டேக்ஸ் வந்து 10%, சர்சார்ஜ் 10%, செஸ்ஸு 4%. சர்சார்ஜ் வந்து இந்த 7 lakhsக்கு கிடையாது. டேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10% போடுறோம். 7 lakhs × 10% போடுங்க, 70,000 ரூபாய் வரும். அந்த 70,000 ரூபாய்க்கு தான் நம்ம சர்சார்ஜ் கண்டுபிடிக்கணும். 70,000 × 10% போடுங்க, 7,000 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டோட்டல் 77,000 rupeesக்கு 4% போடுங்க, 3,080 rupees கிடைக்கும். டோட்டல் பண்ணனா 80,080 rupees. இதுதான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் இவருக்கு டாக்ஸபிலிட்டி போர்ஷன்ஸாக வரும். நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இவருக்கு எவ்வளோ வருது? இவர் வந்துட்டு ஏபிசி லிமிடெட்,
சாரி PQR லிமிட்டடில் ஒரு ஷேர்ஸ் வாங்கி லிஸ்டட் ஷேர்ஸ் தான் வாங்கியிருக்காரு 2022 வாங்கியிருக்காரு 5 லட்சம் ரூபாய்க்கு. ஆனால் அது ஆகஸ்ட் மாதம் விற்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 8 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஸோ 3 லட்ச ரூபாய் லாபம் வந்திருக்கு. இந்த 3 லட்ச ரூபாய் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேசஸில் பார்த்தோம் அப்படின்னா 15% டேக்ஸு ப்ளஸ் 10% சர்சார்ஜ் ப்ளஸ் 4% வந்துட்டு செஸ்ஸு. நீங்கள் இந்த மாதிரி நான் கேல்குலேஷன் போட்டிருக்கலாம். இதே மாதிரி 8 lakhs minus 5 lakhs போட்டிங்கன்னா 3 lakhs கிடைக்கும். அந்த 3 lakhsக்கு நீங்கள் 15 + 10 + 4 போடுங்க, கரெக்டாக 51.48 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆகாஷ் ஃபாதர்ஸ் வின்ஸ் 5 lakhs ஃப்ரம் லாட்ரி. லாட்ரியிலேருந்து இவருக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் கிடச்சிருக்கு. அவர் அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணார்ல, அதுக்காக இவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு 20,000 ரூபாய் பே பண்ணதாக சொல்லியிருக்காங்க அதை பர்ச்சேஸ் பண்ணுற காஸ்ட்டுக்கு. இப்போது இவரோட கேள்வி என்ன அப்படின்னா, நான் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து டிடக்ட் பண்ணிக்கலாமா லாட்ரி இன்கம்லேருந்து, ஸோ அதுக்கு நான் டேக்ஸ் கட்ட தேவையில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கிடையாது. செக்ஷன் 54(4) கீழே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லாட்ரி வின்னிங்கிறது ஒரு கேஷுவல் இன்கம், ஓகேங்களா, அது அன்எக்ஸ்பெக்டட் இன்கம். ஸோ இதுக்கு ஃப்ளாட்டாக 30% போட்டுருவாங்க, ப்ளஸ் செஸ்ஸு 4% போடுவாங்க. ஸோ இவருக்கு எந்த ஒரு டிடக்ஷனும் கிடையாது. லாட்ரி வின்னிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிடக்ஷனும் அலௌடு கிடையாது. ஸோ இந்த கேசஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருக்கு எந்த ஒரு டிடக்ஷனும் அலௌடு இல்லை. ஸோ டோட்டல் 5 lakhs. ஸோ டோட்டல் 5 lakhsக்குமே இவர் வந்து 30,000 + 4% கொடுக்கணும். 5,20,000க்குமே ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்தி தான். நெக்ஸ்ட்டு ஆகாஷ் earnings dividends income of ₹20 lakhs from Indian companies. he is paid ₹5 lakhs. இவரும் அதே தான் கேட்குறாரு. ஆகாஷ்க்கு வந்து டிவிடெண்ட் இன்கமாக ஒரு 20 லட்ச ரூபாய் வந்திருக்கு இந்தியன் கம்பெனிஸ்லேருந்து. இவர் இன்ட்ரெஸ்ட்டாக அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் பே பண்ணதாக சொல்லியிருக்காங்க அந்த இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் டிடக்ட் பண்ணிக்கலாமா, எனக்கு எக்ஸம்ஷன் அது டேக்ஸபிலிட்டிக்குள்ளே நான் 15 லட்ச ரூபாய் மட்டும், அதாவது 20 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன், 5 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா மீதி 5 லட்ச ரூபாய்க்கு மட்டும் நான் டேக்ஸ் கட்டினா போதுமா அப்படின்னு கேட்குறாரு. நோ, அப்படி கிடையாது. டோட்டல் 20 lakhsக்குமே வந்து டிவிடெண்ட் வந்து நம்ம டேக்ஸ் கட்டணும். டிடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்டட், ஓகேங்களா. அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் இன்கமுக்கு வந்து 20% சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் இன்கம் இந்த இடத்துல எவ்வளோ 20 lakhs. 20 lakhsக்கு 20% போடுங்க, 4 lakhs கிடைக்கும். ஸோ 20 lakhs minus 4 lakhs, ஆக்சுவல் 20 lakhs, எக்ஸம்ஷன் 4 lakhs, taxable 16 lakhs. இந்த 16 lakhsக்கு மட்டும் நம்ம நெட் டிவிடெண்டாக நம்ம டேக்ஸ் பே பண்ணால் போதும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்க்கு கீழே. நெக்ஸ்ட் 23 பாயிண்ட் ஆகாஷ் கிஃப்டட் அ சம் ஆஃப் 1 lakhs to கீதா. சீரியஸாக சொல்கிறேங்க, கீதா மாதிரி இருக்கணும் இருந்தால். ஏன்னா பாருங்க, அவளுக்கு கீதா வயலின் பிடிச்ச மாதிரி வயலின் வாசிக்கிறா, அவளுக்குன்னு கார் கிஃப்ட் பண்ணுறாங்க பர்த்டேக்கு. அவங்க ஹஸ்பண்ட் 1 லட்ச ரூபா காசாக கொடுக்குறாரு, ஆகாஷ் கார் கிஃப்ட் பண்ணுறான். அவங்க அப்பா அம்மா வந்து 80 லட்ச ரூபா இது கொடுத்ததா சொல்லியிருக்காங்க, ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறா. இது சீரியஸாக இருந்தால் கீதா மாதிரி இருக்கணும். இப்போது சம்முக்குள்ளே வரலாம். ஆகாஷ் கிஃப்டட் சம் ஆஃப் ₹1 lakhs to கீதா ஆன் ஹர் பர்த்டே. கீதாவுக்கு பர்த்டே வாமா, அதனால் 1 லட்ச ரூபாய் அவர் ஆகாஷ் வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டேக்ஸபிலிட்டிக்குள்ளே வருமா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அரவிந்த் கிஃப்ட் கார் டு கீதா. கீதாவுக்கு பர்த்டேன்றனால அரவிந்த் அந்த ஆகாஷோட அண்ணன் பையன் அவன் என்ன பண்ணுறான், நெஃப்யூ வந்துட்டு கீதாவுக்கு கார் வந்து கிஃப்ட் பண்ணுறான். சரி, இந்த ரெண்டுக்குமே டேக்ஸபிலிட்டி எப்படி வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ்னால் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ்ஸ்னால் பேரண்ட்ஸு, எய்தர் பேரண்ட்ஸா. இப்போது ஸ்பவுஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்பவுஸ்னால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கிஃப்ட் பண்ணால் அது ரிலேட்டிவ்குள்ளே தான் வரும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, பேரண்ட்ஸு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ரிலேட்டிவ்ஸ்குள்ளே வருவாங்க. இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் போகும்போது இன்னும் டீட்டெயிலாக படிப்போம், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சம் ஆஃப் மணி ரிசீவ் வித் கன்சிடரேஷன் ஃப்ரம் ஆகாஷ் நாட் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் கீதா சின்ஸ் த சேம் ரிசீவ் ஃப்ரம் ஹிஸ் ஹஸ்பண்ட் ஃபால்ஸ் வித் இன் தி டெஃபினேஷன் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ். இப்போது கிஃப்ட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 2-3 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரி கேஷாக வாங்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி டேக்ஸபிலிட்டி வரும்.
அதே மாதிரி மூவபிள் ப்ராப்பர்ட்டினா ஒரு மாதிரி டாக்ஸபிலிட்டி வரும், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா ஒரு மாதிரி டாக்ஸபிலிட்டி வரும். ஓகேங்களா? முக்கியமாக கேஷுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிலேட்டிவ்ஸ்குள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னா அது டாக்ஸபிள் கிடையாது. இப்போது இதே 1 lakhs-ஐ கீதா வேலை செய்கிற கம்பெனிலேருந்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டாக்ஸபிலிட்டிக்குள்ளே வந்துடும். ஆனால் இதை கொடுத்துருக்கிறது யார்? ஆகாஷ். அவன் ஒரு ஸ்பௌஸா, அவன் ரிலேட்டிவ்ன்ற கேட்டகரிக்குள்ளே வந்துடுவான்ல. இதே நம்ம என்ன படிச்சிருக்கோம், ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு கிஃப்ட் கொடுத்தா, அதுவும் கேஷ் கிஃப்டாக கொடுத்தா அது வந்து டாக்ஸபிலிட்டிக்குள்ளே வராதுன்னு படித்தோம். இதே மாதிரி ஒரு கேஸ் நம்ம மேலே பார்த்தோம். ஆகாஷோட பர்த்டேக்கு அவனோட கம்பெனி ஏபிசி லிமிடெட் வந்து ஒரு 20,000 ரூபாய் இன்னும் கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க, அது டாக்ஸபிலிட்டிக்குள்ளே போட்டிருப்போம். ஆனால் ஆகாஷ் வந்து கீதா கொடுக்கறது டாக்ஸபிலிட்டிக்குள்ளே வராது, ஏன்னா இவன் ரிலேட்டிவ். நெக்ஸ்ட்டு கார் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்கல்ல, அதுக்கு எந்த மாதிரி டாக்ஸபிலிட்டி போடுவோம் அப்படின்னா, காருங்கிறது ப்ராப்பர்ட்டிங்கிற ஒரு டெஃபினேஷனுக்குள்ளேயே வராது. ஸோ இது வந்துட்டு நாட் டாக்ஸபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அரவிந்த் gives a cash gift to 1 lakhs to ஆகாஷ் ஆன திவாலி. அதே மாதிரி முதல்ல சொன்னல அதே கேட்டகரி தான். இப்போ ஆகாஷ்க்கு வந்துட்டு அரவிந்த் கொடுக்குறான் கிஃப்ட்டு. நான் சொன்ன ரிலேட்டிவ்ஸுன்ற கேட்டகரிக்குள்ள நெஃப்யூன்ற ஒருத்தவங்க வரவே இல்லை, ரைட்டா? ஸோ அரவிந்த் யார்? ஆகாஷ்க்கு நெஃப்யூ. ஸோ நெஃப்யூங்கிறது ரிலேட்டிவ்ஸ்குள்ளே வராத ஒரே காரணத்தினால இந்த 1 lakhs-உமே டாக்ஸபிலிட்டிக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? அதே இப்போ அரவிந்த் வந்து ஆகாஷ்க்கு கொடுத்ததுக்கு பதிலாக கீதா வந்து ஆகாஷ்க்கு 1 lakhs கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து டாக்ஸபிலிட்டிக்குள்ளே வராது. இது அரவிந்த் கொடுத்ததுனால, ரிலேட்டிவ்ஸ்குள் இல்லாதவங்க கொடுத்ததுனால இது வந்து டாக்ஸபிள். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிராஸ்வேர்ட் பசில்ஸ். நான் ரெட்டில் போட்டிருக்க டைப் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? முனிசிபல் டாக்ஸஸ் ஆர் அலவபிள் ஆஸ் a deduction while computing income from house property only if they are paid by owner of the house property. அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம மேலே பார்த்தோம் ஆல்ரெடி. ஆகாஷோட டெனண்ட் வந்து பே பண்ணியிருந்தான், அப்போ வந்து நம்ம எடுத்துக்கல டிடக்ஷன்ஸ்க்காக. இதே ஓனர் ஒருவேளை ஆகாஷ் பே பண்ணியிருந்தா அப்படின்னா அந்த முனிசிபல் டாக்ஸஸை வந்துட்டு நம்ம டிடக்ஷன்ஸ்க்கு எடுத்திருப்போம். ஓனர் பே பண்ணால் மட்டும்தான் டிடக்ஷன்ஸ் அலவுடு, ஓனர் பே பண்ணலை அப்படின்னா டிடக்ஷன்ஸ் அலவுடு இல்லை. திஸ் அலவன்சஸ் இஸ் கிராண்டட் டு எம்ப்ளாயி பை ஹிஸ் எம்ப்ளாயர் டுவர்ட்ஸ் ரெண்டல் பேமெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ரெசிடென்ஸ். ரெண்டல் வாடகைக்கு தங்கியிருக்கான்ல, அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயிக்காக அவரோட எம்ப்ளாயர் கொடுக்குற ஒரு அலவன்சஸ்க்கு பேர் தான் HRA, ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ். The value of the benefits to be included in salary in respect of use of movable assets namely would be nil. எந்த ஒரு மூவபிள் அசட்டுக்கு வந்துட்டு வேல்யூ ஆஃப் பர்ச்சேஸ் வந்து நில்லு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே பார்த்தோம், ஆகாஷ்க்கு வந்து லேப்டாப்பும் ஃபோன் பில் சார்ஜஸும் ஏவிசி லிமிடெட் பே பண்ணியிருந்தாங்க, அது வந்து நில்லுன்னு பார்த்தோம். பிகாஸ் மூவபிள் அசட்ஸ் வந்து பர்ச்சேஸில் வந்து, அதாவது முக்கியமாக ஸ்பெசிஃபிக்கலி லேப்டாப்பும் மொபைல் ஃபோன்ஸும் கம்பெனி எம்ப்ளாயி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஃபுல்லி டாக்ஸபிள்குள்ளே வராது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து நில்லு, லேப்டாப் கொடுத்தது வந்து நில்லு. Next, deduction at 30% under section 24 is allowable from net annual value. 24% section 24 கீழே டிடக்ஷன் 30% வந்து எது மேலே எடுப்போம், எது மேலே நம்ம வேல்யூ இதிலிருந்து எடுப்போம், நெட் ஆனுவல் வேல்யூலேருந்து எடுப்போம். ஷார்ட்டாக அதை NAVன்னு சொல்லுவோம். The annual value of the house is chargeable to tax under section 22. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 5 இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் LTC லீவ் ட்ராவல் கன்செஷன் இஸ் அவைலபிள் ஒன்லி இஃப் த எம்ப்ளாயி ஆப்ட் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் ரீஜிம். டிஃபால்ட் டேக்ஸ் ரீஜிம் யூஸ் அவன் ஆப்ட் ஆனானா அவனுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது என்னன்னா லீவ் ட்ராவல் கன்செஷன். டியர்னஸ் அலவன்சஸ்ங்கிறது சேலரியோட வேல்யூவேஷனில் பர்ச்சேஸில் ஒரு பார்ட்டாக இருக்கும். அதாவது சேலரியோட வேல்யூவேஷனில் ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடியது தான் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடியது டியர்னஸ் அலவன்சஸ். நெக்ஸ்ட், வேர் அன் இண்டிவிஜுவல் ஹேஸ் 3 perquisites ஃபார் செல்ஃப் ஆக்குபைடு. அதாவது ஒரு 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 அசசி இருக்கான், அவனுக்கு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேங்களா? 3மே செல்ஃப் ஆக்குபைடு, 3 வீடு வச்சுருக்கான். ஆனால் 3 வீடுமே வாடகைக்கு விடலை, அவனுக்கே யூஸ் பண்ணிக்கிறான். அப்படின்னா ஒரு வீடு வந்து வாடகைக்கு விட்ட மாதிரி நாமளே கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஒரு வீடு லெட் அவுட்டாக கன்சிடர் பண்ணிப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டீம்டு டு பி லெட் அவுட் அப்படின்னா ஒரு வீடு அவன் வாடகைக்கு விட்ட மாதிரி நம்ம எடுத்துப்போம். வாடகைக்கே விட்டுருக்க மாட்டான், 3 வீட்டில் அவனே வச்சு பொருளெல்லாம் வச்சுருப்பான். ஆனால் ஒன்று வந்து டீம்டாக எடுத்துப்போம்.
deemed to be let out எடுத்துப்போம். Uncommitted pension is fully taxable in the hands of all the employees. Uncommitted pensionல committed uncommitted ரெண்டு டைப் ஆஃப் பென்ஷன்ஸ் இருக்கு. அதில் uncommitted pensions வந்து எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே taxable வரும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே taxable. ஸோ அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் professional tax is paid allowable as a deduction under section 60 where an employee opt out the default tax regime. ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயம் புதுசாக கற்றுருக்கோம். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், புது டேக்ஸ் ரெஜிம். நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ரெண்டு புதுசாக பார்த்துருக்கோம். ஒன்று லீவ் ட்ராவல் கன்செஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்துட்டு நியூ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் சேலரி சார்ஜபிள் அண்டர் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 2க்கு கீழே வர்றது என்னது? பெர்க்விசிட்ஸ்னா 17 செக்ஷன் சப்செக்ஷன் 2க்கு கீழே வரும். இன் கேஸ் ஆஃப் மிஸ்டர் ஏ கிஃப்ட் ஹிஸ் ஹவுஸ் Mr. A gift his house to his minor child, Mr. A would continue to be the deemed owner. அதாவது இப்போ ஏங்கிறவர், இப்போ ஆகாஷ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆகாஷ் அவனோட மைனர் பையனுக்கு, மைனர் சைல்டுக்கு, அதாவது 18 வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைக்கு அவரோட வீட்டை வந்து அவர் பேரில் மாற்றி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுக்கு ஓனர் யார் இந்த இடத்துல? டீம்டு ஓனராக ஆகாஷ் தான் இருப்பான். ஓகேங்களா? அந்த குழந்தைக்கு எப்போ 18 வயசு ஆகுதோ அப்போ தான் அந்த குழந்தை வந்து ஓனராக மாறும். நெக்ஸ்ட் exempted rent is higher of municipal value and fair rent be restricted to the standard rent. இது வந்துட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி படிக்கும்போது படித்தா தான் புரியும். இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. exempted rentங்கிறது municipal value and fair market valueங்கிறது restricted to the standard rent. Employees would be eligible for standard deduction. Employees எல்லாருமே standard deductionக்கு eligible under section 16 கீழே irrespective of the regime. அதாவது நீங்கள் புது டேக்ஸ் regimல வந்தாலும் சரி, பழைய டேக்ஸ் regimல வந்தாலும் சரி, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும் அண்டர் செக்ஷன் 16 கீழே. அன்ரியலைஸ்டு ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அன்ரியலைஸ்டு ரெண்ட் அதை வந்துட்டு allowable as a deduction from actual rent only if the condition prescribed in the rule 4 are satisfied. ஒருவேளை ரூல் 4 நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவல் ரெண்ட்டாக அதை நீங்கள் அன்ரியலைஸ் ரெண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து டிடக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் ரெண்ட்டில் இருந்து டிடக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு while computing income from house property, deductions for interest is allowable on accrual basis. accrual basisல இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்ன? மாதம் வர்றது. அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து அக்ரூ ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஒட்டுக்கா பே பண்ணுவோம். ஓகேங்களா? அதான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு மாதத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அக்ரூவல் பேசிஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதை டிடக்ட் பண்ணிக்கலாம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே. டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் வந்து மேலே பார்த்த மாதிரி தான். டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ்ங்கிறது 3200 பெர் மந்த் கொடுப்போம். அதுவுமே பிளைண்டு ஹேண்டிகேப்டுக்கு மட்டும் தான் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு கிராஜுவிட்டி ரிசீவ் டியூரிங் த பீரியட். கிராஜுவிட்டியோட செக்ஷன் 10 சப்செக்ஷன் 10 அது வந்து டியூரிங் த பீரியட் ஆஃப் சர்வீஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் வித்தவுட் எனி எக்ஸம்ஷன். அது வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் கிராஜுவிட்டி அண்டர் செக்ஷன். அதாவது சர்வீஸில் இருக்கும்போது கிராஜுவிட்டிங்கிறது சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா. இப்போது சர்வீஸ்னால் என்ன? ஒரு எம்ப்ளாயி நான் 50 வருஷம் வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு கிராஜுவிட்டி வந்துட்டு கொடுக்குறாங்க. அவன் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டான் 50 வயசுக்கு அப்புறம். அப்போ அதுதான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டானா சர்வீஸ் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ அவனுக்கு கொடுக்குற கிராஜுவிட்டி வந்து டாக்ஸபிள் கிடையாது. டாக்ஸபிள் இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து ஒரு சில கால்குலேஷன்ஸ் போடுவோம். ஆனால் சர்வீஸில் இருக்கும்போது யார் வாங்கினாலும், கவர்மெண்ட் எம்ப்ளாயி வாங்கினாலும் சரி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வாங்கினாலும் சரி, அவனுக்கு எல்லாருக்குமே டாக்ஸபிள் சர்வீஸில் இருக்கும்போது வாங்கினான். என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள் டிடக்ஷன்ஸ். அதுவும் டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிம் கீழே. ஸோ டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிமில் மொத்தம் 3 பார்த்துருக்கோம். எல்டிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ், அது நியூ டேக்ஸ் ரிஜிமில் என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ், எல்டிசி, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னமோ பார்த்தோமே ப்ரொஃபஷனல் டேக்ஸு. இது மூணுமே வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிம், அதாவது நியூ டேக்ஸ் ரிஜிமில் டிடெக்ட் பண்ணுற அலவன்ஸ் டிடெக்ட் பண்ணிக்கலாம் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு where rent is received for building or other services, the same is referred as a composite rent. அப்படின்னா ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் வந்துட்டு ஒரு பார்ட்டை வந்து ஒரு இதுக்கும் இன்னொரு பார்ட்டை வந்து இன்னொரு இதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க வெவ்வேறு பர்பஸ்க்காக. இப்போ ஒரு நேரம் 2 பிரித்து 2 கடை வச்சு விற்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கு பேர் காம்போசிட் ரெண்ட்டுன்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது கிராஸ்வேர்ட் பசில்ஸ். ஃபேமிலி பென்ஷன்றது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் கீழே டாக்ஸபிலிட்டிக்குள்ளே வரும். ஓகேங்களா. 40% ஆஃப் த இன்கம் டிரைவ்டு ஃப்ரம் சேல் ஆஃப் டீ. ஏன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் படிக்கும்போது பார்த்துருக்கோம், டீக்கு தான் 40% பிஸ்னஸ் இன்கமாகவும் 60% அக்ரிகல்ச்சர் இன்கமாகவும் கன்சிடர் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். ப்ரெசம்டிவ் இன்கம்ங்கிறது செக்ஷன் 44AD 44ADA 44AE கீழே வரும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் செக்ஷன் 50B டீல்ஸ் த கேபிட்டல் கெயின்ஸ் ஆஃப் ஸ்லம்ப் சேல் ஆஃப் அண்டர்டேக்கிங். இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு வேர்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்லம்ப்னா என்ன, ப்ரெசம்டிவ்னா என்ன, டிவிடெண்ட்னா என்ன, LTCGனா என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் ஒவ்வொரு சாப்டர்ஸ் வரும்போது இதுக்குன்னே தனியாக இருக்குது, இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். ஓகேங்களா. நீங்கள் ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க கொடுத்துருக்கான். ஸோ நம்ம அது ஜஸ்ட்டு தெரிஞ்சு நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே என்ன எது இப்போ இறங்கி படிக்கணும் அவசியம் இல்லை, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. Expenditure in respect of VRS is allowable. Voluntary retirement service is allowable to deduction in 5 equal installment while computing business income. Next, the rate of depreciation in respect of these assets is 25% intangible. Depreciation intangible assets க்கு 25% எடுப்போம். Dividend income is always taxable under the heads of income from other source. Dividend எப்போ எந்த ஹெட்டுக்குள்ளே வரும்? income from other source கீழே வரும். FME of an inventory, the date of conversion into a capital asset would be chargeable to tax as a business income. பிஸ்னஸ் இன்கம்க்கு கீழே நம்ம இந்த கன்வர்ஷன் இன்வென்ட்ரி இருக்குல்ல, அந்த ஸ்டாக்கு, அதை வந்து டேட் ஆஃப் கன்வர்ஷன் எடுக்கும்போது ஃபேர் மார்க்கெட் ப்ரைஸில் தான் எடுப்போம், ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட ப்ரைஸில். நெக்ஸ்ட், எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் இன்டர் அலைஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச் இஸ் allowable as a deduction under section 35 while computing business income. Income from transfer of building held for 25 months would be, அதாவது நம்ம என்ன பார்த்தோம், 24 மாதத்துக்கு கம்மியாக இருந்ததுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் STCG, சாரி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் STCG. இது 24 மாதத்தை தாண்டிச்சுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் LTCG, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். சம் ஆஃப் மணி received without consideration from a relative. கன்சிடரேஷன் என்ன, எந்த ஒரு காசும் வாங்காமல் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது டாக்ஸபிலிட்டிக்குள்ளே வராதுன்னு பார்த்தோம். அது அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கீதா பேரில் அவரோட ஹஸ்பண்ட் ஆகாஷ் வந்துட்டு அவரோட அப்பார்ட்மெண்ட்டை வந்து பெங்களூர் அப்பார்ட்மெண்ட்டை எழுதி வச்சார் வித்தவுட் கன்சிடரேஷன், எந்த ஒரு காசும் வாங்காமல். ஸோ அதை நாட் டாக்ஸபிள்னு பார்த்தோம். அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ளூட்ஸ் மெச்சூரிட்டி ஆர் redemption of a zero coupon bonds. Income tax is not allowable as a deduction while computing business income. business income கண்டுபிடிக்கும் போது deduction வந்து not allowable ன்னு சொல்லியிருக்காங்க. Additional depreciation is allowable in respect of new plant of machinery installed during the year by a manufacturer concern while computing business income only if it has opt out the default tax regime. ஒருவேளை நம்ம default tax regime opt out பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் கன்சர்னில் புதுசாக ஒரு பிளான்ட் புதுசாக ஒரு பிளான்ட்டோ மிஷினரியோ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போது நீங்கள் புது டேக்ஸ் ரீஜியமை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட்டு, ஸ்பெக்குலேட்டிவ் டிரான்சாக்ஷன்ஸ் கேரிட் ஆன் த அசஸி ஆர் ஆஃப் சச் நேச்சர் டு constitute a business, the business shall be deemed to be distinct as separate from the other business. ஸ்பெக்குலேட்டிவ் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அசஸிக்கு அதை வந்து அது கன்ஸ்ட்ரக்டிவ் பிஸ்னஸ் நேச்சரில் இருந்தாலுமே அதை வந்து நம்ம டீம்டு டு பி கருதப்படுறோம். எப்படி அதர் பிஸ்னஸ் செப்பரேட்டிவ் ஆர் டிஸ்டிங்க்ட், அது ஒரு மற்ற பிஸ்னஸை விட ஒரு டிஃப்ரெண்ட் அதர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ஆர் disallowed under section 37. Deduction under section 35AD is available to these business if opt out the default tax regime specified. default tax regime சொல்லியிருந்தது அப்படின்னா நம்ம ஆப்ட் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டிடக்ஷன்ஸ் வந்து பிஸ்னஸ் இன்கம்க்கு கீழே நம்ம 35ADக்கு கீழே நம்ம அவைல் பண்ணிக்கலாம். Remission or cessation of a trading liability is deemed as a income under section 41A. Section 46A deals with the capital gain or buyback of shares or specified securities. Income of transfer of shares held for 9 months would be STCG. அதாவது 24 மாதம் கம்மியாக இருக்குது. ஸோ இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது இந்த ஓவர்வியூ சாப்டர்.